வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் தாரணி டிஎன்பிஎஸ்சி. நம்ம சேனலில் போட்டித் தேர்வு நோக்கில் வினாவிடைகள் பார்த்துட்டு இருந்தோம். ஸோ ஆல்ரெடி என்ன பண்ணியிருந்தோம் அப்படின்னா, தமிழ் எப்படி படிக்கணும், ஸோ சிலபஸ் பேஸில் படிக்கணும் அப்படி இல்லைனா புக் பேஸில் படிக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு வேர் டு ஸ்டடி போட்டிருந்தோம். ஸோ நிறைய பேர் பார்த்துருந்தீங்க. ஸோ ஜிகேவுக்கு என்ன பண்ண சொன்னீங்க அப்படின்னா வேர் டு ஸ்டடி போட சொன்னீங்க. ஸோ இன்றைக்கி பார்த்தோம் அப்படின்னா ஃபிசிக்ஸுக்கு, அதாவது இயற்பியலுக்கு ஒரு டாபிக் வாய்ஸும் என்னென்ன லெசன் படிக்கணும் அப்படிங்கிறத தான் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். முக்கியமாக இந்த வீடியோ பார்த்தோம் அப்படின்னா நியூ ஸ்டூடெண்ட்டுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா புதுசாக டிஎன்பிஎஸ்சிக்குள்ளே வர்றவங்களுக்கு சிலபஸை நம்ம எத்தனை முறை படித்தாலும் ஒரு டாபிக் இருக்குது அப்படின்னா அதுக்கு எந்தெந்த லெசன்லாம் கவர் ஆகும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறது கொஞ்சம் கஷ்டமான விஷயம். ஸோ நியூ ஸ்டூடெண்ட்லாம் என்ன பண்ணுங்க அப்படின்னா இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். ஆல்ரெடி படிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கும் இது பயனுள்ள வீடியோவாக தான் இருக்கும். ஸோ நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா நம்ம சேனலில் ஆல்ரெடி 6th 7th 8th தமிழ் புக் என்ன பண்ணியிருக்கோம், டேர்ம் வாய்ஸில் இப்போ நியூ சிலபஸ் இருக்கு இல்லையா, அதை டீகோட் பண்ணி ப்ரீவியஸ் இயரில் எப்படி கொஷின்லாம் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத பார்த்து ஒரு டேர்முக்கும் 30 கொஷின்ஸ் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸாக போட்டிருக்கோம். ஸோ அதை எல்லாரும் பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 9th இருந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு இயலுக்கும் 30 கொஷின்ஸ் வீடியோ போடுறோம். ஸோ மறக்காமல் எல்லாருமே பாருங்கள். இதே மாதிரி முக்கியமான வீடியோக்கு நம்மளோட சேனலை எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்றைக்கி பார்த்தோம் அப்படின்னா ஜிகேவை பொறுத்த வரைக்கும் ஸோ இது பார்த்தோம் அப்படின்னா குரூப் 4, குரூப் 2 and 2A ப்ரிலிம்ஸ் எல்லாத்துக்குமே பார்த்தோம் அப்படின்னா சிலபஸ் ஆல்மோஸ்ட் சேமாக தான் இருக்கும். ஓகேவா? ஸோ ஜிகேவை பொறுத்த வரைக்கும் யூனிட் 1 அப்படின்னு பார்க்கும்போது பொது அறிவு, அதாவது சயின்ஸ்லேருந்து நாங்கள் 5 மார்க் கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நியூ சிலபஸில் அவங்க வந்து கொடுத்துட்டாங்க. ஓகேவா? ஸோ இதுக்கு என்னென்ன லெசன் படிக்கணும், எங்கெங்கேருந்து படிக்கணும், டாபிக் வைஸ் நான் தமிழ்லையும் எடுத்துகிட்டு வந்திருக்கோம், இங்கிலீஷ்லையும் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஓகேவா? ஃபஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா இயற்பியல் அளவுகளின் அளவீடுகள். ஸோ இந்த டாப்பிக்கு எந்தெந்த லெசன்லாம் எங்கெங்கேருந்து படிக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா அளவீடுகள் அப்படின்னு சொல்லிட்டு 6th லெசன் இருக்குது. அதே அளவீடுகள் அப்படின்னு 7th லெசன் இருக்குது. அளவீடுகள் 8th லெசன் இருக்குது. 9th லெசன் இருக்குது. அதே மாதிரி 11th லெசன் இருக்குது. ஓகேவா? ஸோ அளவீடுகள் பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன பண்ண வேண்டியிருக்கு, 4 லெசன் படிக்கணும். ஓகேவா? ஸோ இங்கிலீஷ் மீடியம் பசங்களுக்காக கீழே அப்படியே நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம், இங்கிலீஷ்லையும் கொடுத்துருக்கோம். ஓகேவா? நெக்ஸ்ட் பேரண்டத்தின் இயல்புகள். ஸோ பேரண்டத்தின் இயல்புகள் படிக்கணும் அப்படின்னா அண்டம் மற்றும் விண்வெளி அப்படின்னு சொல்லிட்டு 7th லெசன் இருக்குது. அண்டம் மற்றும் அறிவியல் அப்படின்னு 8th ஒரு லெசன் இருக்குது. வெறும் அண்டம்னு 9th லெசன் இருக்குது. அண்டம் மற்றும் சூரிய குடும்பம் அப்படின்னு 6th சோஷியல் சயின்ஸ்லேயே லெசன் இருக்குது. ஓகேவா? ஸோ இதே என்ன பண்ணணும் அப்படின்னா எல்லாரும் படிக்கணும். இது பார்த்தோம் அப்படின்னா சோஷியல் சமூக அறிவியலில் இருக்குது, இது அறிவியலில் கவர் ஆகாது. ஸோ கவனமாக பார்க்கணும். ஓகேவா? அடுத்து அதே என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா இங்கிலீஷ்க்கும் கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட் பொது அறிவியல் விதிகள், அதாவது லா இருக்கு இல்லையா, நியூட்டன் ஃபர்ஸ்ட் லா செகண்ட் லா, இந்த டாப்பிக்கை பார்த்த வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா 6th to 12th வரைக்கும் இருக்கிற அறிவியல் புக்கில் எங்கெங்கெல்லாம் என்னென்ன விதிகள்லாம் இருக்குது அப்படிங்கிறத மட்டும் படிச்சுக்கிட்டா போதும். ஓகேவா? அடுத்து அது இங்கிலீஷில் இருக்குது. இயக்கவியல், விசை, அழுத்தம், இயக்கம் மற்றும் ஆற்றல், அன்றாட வாழ்வின் இயக்கவியல். ஸோ இந்த டாபிக் பார்த்தோம் அப்படின்னா விசை மற்றும் இயக்கம் 6ஆம் வகுப்பு படிக்கிறோம், விசை மற்றும் இயக்கம் 7ஆம் வகுப்பு, விசை மற்றும் அழுத்தம் 8ஆம் வகுப்பு, இயக்கம் 9ஆம் வகுப்பு, இயக்க விதிகள் 10ஆம் வகுப்பு, இயக்கவியல் 11ஆம் வகுப்பு. அதே மாதிரி 11ஆம் வகுப்பில் இயக்க விதிகள்னு இன்னொரு லெசன் இருக்குது. ஓகேவா? ஸோ என்ன பண்ணணும், இது எல்லாத்தையுமே படிக்கணும். நெக்ஸ்ட் பருப்பொருட்களுடைய பண்புகள் அப்படிங்கிற டாபிக் என்ன பண்ணணும், பருப்பொருட்களின் பண்புகள் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரைட்டாகவே என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா 11th புக்கில் ஒரு லெசன் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த லெசன் என்ன பண்ணணும், படிக்கணும். அடுத்து அது இங்கிலீஷில் இருக்குது. நெக்ஸ்ட் மின்னியல் அப்படின்னு டாபிக் எடுத்தோம் அப்படின்னா மின்னியல் 6th இருக்குது, மின்னியல் 7th இருக்குது. அதே மாதிரி மின்னியல் வந்து 8th இருக்குது. மின்னோட்டம் மற்றும் மின்னூட்டம் அப்படின்னு 9th இருக்குது. மின்னியல் அப்படின்னு சொல்லிட்டு 10ஆம் வகுப்புலையும் இருக்குது. ஸோ இந்த ஒரு டாபிக் நீங்கள் என்ன பண்ணணும், 5 லெசன். ஸோ இந்த ஒரு டாப்பிக்கே நம்ம 5 லெசன் படிக்கணுமா, இவ்வளோ படிக்கணுமான்னு சொல்லிட்டு யாருமே பயப்படலாம். இப்போ 6th எடுத்தோம் அப்படின்னா 6th 7th லைட்டாக பேசிக்ஸ் தான் இருக்கும். ஸோ அதுவே என்ன ஆகும், திரும்ப 8th ரிப்பீட் ஆகும், 9th ரிப்பீட் ஆகும், 10th ரிப்பீட் ஆகும். நீங்கள் இதிலேருந்து 6th படிச்சுட்டு வந்தீங்கன்னா பேசிக்காக கொஞ்சம் ஸ்ட்ராங்காக படிச்சிக்கலாம். ஓகேவா? அப்படி இல்லை ரொம்ப இதுவாக இருக்குது, இத்தனை லெசன் இருக்குன்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்க அப்படின்னா 9th 10th படித்தாலே போதுமானதாக இருக்கும். நீங்கள் வந்து 6th 7th 8th நம்ம படிச்சுட்டு வரும்போது நமக்கு நல்லா அண்டர்ஸ்டாண்ட் ஆகியிருக்கும். ஸோ நல்லா தெளிவாக படிக்க முடியும். ஓகேவா? ஸோ 5 லெசன் ஒரு டாப்பிக் படிக்கணும்னு யாருமே கவலைப்பட வேணாம். ஏன்னா திரும்ப என்ன தான் இருக்கும், ரிப்பீட்டட் ஆகிட்டு தான் இருக்கும். இருக்கிறதே தான் மீண்டும் கொடுத்துருப்பாங்க. 9th 10th கொஞ்சம் ப்ரீஃபாக கொடுத்துருப்பாங்க. காந்தவியல். ஸோ காந்தவியல் பார்த்தோம் அப்படின்னா 6th காந்தவியல் இருக்குது. ஸோ 8th காந்தவியல் இருக்குது, 9th காந்தவியல் இருக்குது. சரி. நெக்ஸ்ட் லைட் பார்த்தோம் அப்படின்னா 7th லைட் இருக்குது, 8th லைட் இருக்குது, 9th லைட் இருக்குது, 10th லைட் இருக்குது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே இருக்கிறதே மீண்டும் ரிப்பீட்டர் ஆகிற மாதிரி தான் இருக்கும். ரொம்ப ஈஸியாக இருக்கும். 4 லெசன் இருக்கேன்னு சொல்லிட்டு யாரும் கஷ்டப்பட வேண்டாம். இருக்கிறதே தான் மீண்டும் வந்துட்டு இருக்கும். சவுண்டு பார்த்தோம் அப்படின்னா 8ஆம் வகுப்பில் ஒலி லெசன் இருக்குது, 9ஆம் வகுப்பில் இருக்குது, அதே மாதிரி 10ஆம் வகுப்புலையும் இருக்குது. அதே நம்ம இங்கிலீஷில் கொடுத்துருக்கோம். ஹீட்டு வெப்பம்னு பார்க்கும்போது வெப்பம் முதல்ல 6ஆம் வகுப்பில் இருக்குது. வெப்பம் மற்றும் வெப்பநிலை அப்படின்னு 7ஆம் வகுப்பில் இருக்குது. வெப்பம்னு 8ஆம் வகுப்புலையும் இருக்குது. வெப்பம் 9ஆம் வகுப்பில் இருக்குது. வெப்ப இயற்பியல் அப்படின்னு சொல்லிட்டு 10ஆம் வகுப்பில் இருக்குது. ஓகேவா? ஸோ வெப்பம் டாப்பிக்கு நீங்கள் 5 புக்கை கவர் பண்ணணும், 5 லெசன். அடுத்து அணுக்கரு இயற்பியல். அப்படின்னு ஸ்ட்ரைட் டாப்பிங் எதில் இருக்குது, 10ஆம் வகுப்பில் அணுக்கரு இயற்பியல் இருக்குது. அணு மற்றும் அணுக்கரு இயற்பியல்
அப்படின்னு சொல்லிட்டு என்ன இருக்குது, 12th ஒரு லெசன் இருக்குது. ஸோ இந்த 2 லெசன் இந்த டாப்பிக்கு நீங்கள் கவர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதே நாங்கள் இங்கிலீஷில் கொடுத்துருக்கோம். லேசர், மின்னணுவியல், தகவல் தொடர்புகள், அடிப்படை கோட்பாடுகள் மற்றும் அதன் பயன்பாடுகள். ஓகேவா? ஸோ இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, எலக்ட்ரானியல் மற்றும் தகவல் தொடர்பு அமைப்புகள் அப்படின்னு சொல்லிட்டு 12th இருக்குது. ஓகேவா? எலக்ட்ரானியல் மற்றும் தகவல் தொடர்பு அமைப்புகள் அப்படின்னு சொல்லிட்டு 12th லெசன் இருக்குது. ஸோ இதை நீங்கள் படிக்கணும். ஸோ ஃபிசிக்ஸை பொறுத்த வரைக்கும், இயற்பியலை பொறுத்த வரைக்கும் ஸோ நம்ம இப்போ பார்த்துருக்கோம் இல்லையா? ஸோ இந்த டாபிக்ஸ் தான் இருக்குது. ஸோ எங்கெங்கே படிக்கணும், எந்தெந்த புக்கில் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தமிழ்லையும் சரி இங்கிலீஷ்லையும் சரி ஸோ நல்லா தெளிவாக கொடுத்துருக்கேன். அப்புறம் முக்கியமான விஷயம், ஸோ இப்போ நாங்கள் இந்த நடத்திட்டு இருக்கோம் இல்லையா? ஸோ இந்த பிடிஎஃபை கண்டிப்பாக நாங்கள் வீடியோக்கு கீழே கொடுக்குறோம். ஸோ எல்லாரும் இதை பாஸ் பண்ணி வச்சலாம், நீங்கள் குறித்து வச்சுக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ நம்ம வீடியோ கீழே இருக்கும், டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இதே மாதிரியான முக்கியமான வீடியோக்கு மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்து டாப்பிக்கு என்னென்னலாம் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அடுத்தடுத்து கண்டிப்பாக வீடியோ போடுறோம். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.